அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எத பத்தி அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல என்னென்ன சிறப்புகள் இருந்தா நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு பார்க்கணும். ஒரு ஜாதகத்துல சிறப்புகள் அப்படின்னு எதை மீன் பண்ணுது அப்படின்னா, அந்த கிரகத்துல அவங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகத்துல எந்த கிரகம் வலிமையா இருக்கு, எத்தனை கிரகம் வலிமையா இருக்கு அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கா முதல்ல பார்க்கணும். ஏன் பார்க்கணும் அப்படின்னா, எத்தனை கிரகம் வலிமையா இருக்கோ, வலிமையான கிரகங்கள பொறுத்து ஜாதகருடைய தசாபுத்தி பலன்கள் சூப்பரா கிடைக்கும். ஒரு தசையில 9 புத்தி மாறி மாறி வரும். அந்த 9 புத்தியில சுய தசையில சுய புத்தி பெரிய அளவுல வேலை செய்யாது. மீதம் இருக்கின்ற 8 புத்திகள்ல 4 புத்தி சூப்பரா இருக்கும். அதுல 3 புத்தி மீடியமா இருக்கும். 1 புத்தி ரொம்ப டஃப்பா இருக்கும். இதுதான் கான்செப்ட். அப்போ உங்க ஜாதகத்துல எந்த புத்தி நல்லா இருக்கு, எந்த புத்தி மோசமா இருக்குங்கிறத உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தியை பொறுத்து ஜாதகத்துல இருக்கக்கூடிய தன்மைகளை வச்சு நம்ம சொல்லிடுறோம். சிறப்புகள் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல மெயினா லக்னாதிபதி வலுவா இருக்கணும். அடுத்த ராசி அதிபதி வலுவா இருக்கணும். இந்த 2 பேருமே நல்லா இருக்காங்க அப்படின்னா, அது சூப்பரான அமைப்பு. சரி, லக்னாதிபதியும் நல்லா இருக்காது, ராசி அதிபதியும் நல்லா இருக்காது. வேற என்ன வேணும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல நீங்க பிறந்த நாம யோகத்துக்கு யோகி ஒருத்தர் வருவாரு, அவயோகி ஒருத்தர் வருவார். அப்போ நீங்க பிறந்த நாம யோகத்துக்கு யோகி யாரு? அந்த யோகி உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார்? அந்த யோகியானவர் உங்க ஜாதகத்துல வலுவா ஆட்சியா உச்சமா மூலத்திரிகோண வீட்டுல நட்பா இருக்காருன்னு வச்சுங்க, அது பிரமாதமான அமைப்பு. அந்த கிரகத்தின் தசாபுத்தி காலகட்டங்கள் அபரிதமான நல்ல பலன்களை செய்யும். அந்த யோகி நிற்கக்கூடிய யோக தாரைன்னு ஒன்று இருக்கும். அந்த யோக தாரையில எந்த கிரகம் வந்தாலும் உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். நன்மை செய்யக்கூடிய கிரகம் அந்த யோக தாரையை டிராவல் பண்ணும்போது அதிகபட்ச பலனை, நன்மையான பலனை. கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம் அந்த யோக தாரையில வரும்போது தீய பலன்களை குறைத்து கொடுக்கும். இதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். அப்போ ஒரு ஜாதகத்துல சிறப்புகள்னு பார்த்தா இத்தனை இருக்கு. அதுக்கப்புறம் கர்ணநாதன் ஒரு கிரகம் இருக்கார். கர்ணநாதன் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்காரு? அந்த கர்ணநாதன் எப்படி இருந்தாலும் ஜாதகம் காப்பாற்றுவார்ன்றது வேற விஷயம். கர்ணநாதன் கெட்டு போய் நீசமாய், அஸ்தங்கமாய், வக்கரமாய், திரிசூன்யமாய், பாதகமாய் எந்த சூழல் இருந்தாலும் அவர் உங்களுக்கு தீமையே பண்ண மாட்டார் அப்படிங்கிறத கான்செப்ட். அப்போ ஒரு ஜாதகத்துல சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பிறந்த ராசி அதிபதி, நீங்கள் பிறந்த நட்சத்திர அதிபதி, நீங்கள் பிறந்த லக்னாதிபதி, இவர்கள் அனைவருமே வலுவார்கள். இதுக்கு அடுத்த கான்செப்ட், ராசி அதிபதிக்கு வீடு கொடுத்தவர், லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர், லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர், இது எல்லாமே வலுவா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது அற்புதமான அமைப்பு. இப்போ ஒரு ஜாதகத்துல லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசி அதிபதி இவர்கள் அனைவருமே நன்றாக இருந்து உங்களுக்கு கர்ணநாதன் உங்கள் யோகி இவர்களும் வலுவாக இருந்து விட்டால் அதை விட சூப்பரான ஜாதகம் எதுவுமே இருக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த தசாபுத்தி நடந்தாலும் உங்களுக்கு முழுக்க முழுக்க பாசிட்டிவான பலன்களே அதிகமாக நடக்கும் என்பது இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறிய தகவல். நம்ம மறுபடியும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு ஜாதகத்துல எத்தனை சிறப்புகள் இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்க லைஃப் ஸ்டைல் இருக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இவை அனைத்துமே பொதுவான தகவல் தான். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. நீங்க பொதுவா வர்ற தகவல் அப்படியே உங்க ஜாதகத்துல பொருத்தி பார்த்து ஆனந்தமோ அதிர்ச்சியோ அடைய வேணாம். காரணம் என்னன்னா, உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பொது பலன்கள் நிச்சயமாக வேறுபடும். எனவே பொது பலன்களை பொது பலனாகவே கேளுங்கள், பொது பலனாகவே பாருங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்களாக பொருத்தி பார்த்து சங்கடப்பட வேண்டாம் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.